Hello, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. Okay, நாம பிளான் கிங்டம் முடிச்சிட்டோம். இப்போ அனிமல் கிங்டம்குள்ளே போக போகிறோம். மீன்வைல் எப்படி போயிட்டுருக்கு ப்ரிப்ரேஷன் அப்படின்னு நான் ஒரு குட்டி கொஷின் கேட்குறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இதே கொஷின் டெய்லி கேட்டுகிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதுவும் ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது டெய்லி படிச்சுட்டே இருக்கணும், இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கணும், இல்லை இதை கேட்டுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே முடியல அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் படித்ததை அசை போட்டுட்ருக்கணும், ரீகலெக்ட் பண்ணிகிட்ருக்கணும், மெமரைஸ் பண்ணி ஆகணும். படித்து முடித்ததை படிக்க போகிறத பற்றி கொஞ்சம் ஒரு பிரீஃப் ஐடியா கிடைக்கணும். அப்படியெல்லாம்னும்போது ஓகே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு தாட் வரும். அஃப்கோர்ஸ் நாமளும் பிலாங் டு அனிமல் கிங்டம், அதனால் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஓடுதல், தட் இஸ் லோகமோஷன்ங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் ஆஃப் அனிமல்ஸ். இது பிளான்ட்டுக்குள்ளே இல்லை, அதனால் பிளான்ட் கிங்டம் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தெரியும். இங்கே ஒரு ஓட்டம் இருக்கிறதுனால அனிமல் கிங்டமை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம், ஏன்னா ஜாலியாக படிக்கலாம். ஏன் அனிமல்ஸ் லோக்கமோட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு கொஷினுக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எதுக்காக லோக்கமோட் பண்ணணும், நம்ம எதுக்காக வாழறோம் அப்படின்லாம் யோசிச்சா, ஓகே ஒவ்வொரு உயிருக்கும், நீங்கள் பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, சிங்கிள் செல் அனிமல் கியூர்ஸ் ஆட்டம் பிளான்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப காமன். ஒன்று உயிர் வாழ்தல், சாப்பாடு, தட் இஸ் தான் சாப்பிட, அது உயிர் வாழ அது சாப்பிட்டே ஆகணும். ரெண்டாவது ரீப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும், இது நேச்சரோட லா. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பாடு அப்படிங்கிறது நாம் உயிர் வாழ, ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம் இனம் உயிர் வாழ. இது ரெண்டுத்துக்காக தான் இந்த ஓட்டம் அனிமல் கிங்டமில். அனிமல் ஆல் அனிமல்ஸ் ஆர் ஹெட்டிரோட்ராப்ஸ். ஸோ அவன் ஓடி தான் ஆகணும், அவன் ஃபுட்டை தயாரிக்க அவன் ஓடி ஆகணும். அப்படி இல்லை சில லோவர் கேட்டகரி போரிஃபெராலாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கு, தண்ணி உள்ளே போகுது வெளியே வருது, ஆக மொத்தம் அதுக்கு ஃபுட்டு தண்ணி வழியாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு டேஸ்டியாக இதை அதை தேடி போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது, ஏன்னா அது ரொம்ப ப்ரிமிட்டிவ் டைப். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் அனிமல்ஸ் ஆர் லோக்கமோட்டிங். ஒரு ஃபியூ கேசஸ் ஆர் ஸ்டாக்னன்ட், உட்காந்துட்ருக்கு, செசைலாக இருக்குது ஒரு இடத்துல. அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா தண்ணிக்குள்ளே இருக்குது, தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கு, தண்ணி கொண்டு வருது, அதுக்கு ஃபுட்டை எடுத்துக்கிட்டு போகுது, அந்த மாதிரி அது வாழ்க்கையை முடிச்சுக்குது. இப்போது பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கு, எக்ஸப்ட் ஆல்கே. ஆல்கேலாம் அப்படியே தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ஹையர் கேட்டகரி ஆக ஆக அப்படியே ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நின்றுருச்சு. ஏன்னா அதுக்கான ரா மெட்டீரியலை ரூட்டோ ரெய்சாய்டோ ஏதோ ஒன்று சப்ளை பண்ணுது. ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண லீஃப் இருக்குது, இல்லை தேலாய்டு இருக்குது, குளோரோபிளாஸ்ட் வச்சுருக்கு, தேர் ஆல் ஆட்டோட்ராப்ஸ். அழகாக ஃபுட்டை ரெடி பண்ணிக்குது. அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷனுக்கு பாடியை கட் பண்ணிக்குது, ஃப்ராக்மெண்டேஷன் ஆகவோ இல்லை அது ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸை ரெடி பண்ணி அனுப்புது, காற்றுல அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது, எங்கேயோ போய் விழுது, முளைக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், கேமெட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது தண்ணி வழியாக போகலாம், இல்லை உங்களுக்கு காற்று வழியாக போகலாம், எப்படியோ ஒன்று. ஆக மொத்தம் அது இருந்த இடத்துல அதுக்கான லைஃப் பர்பஸை சால்வ் பண்ணிக்கிச்சு. அது அனிமல் கிங்டமில் முடியாததுனால அனிமல் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் பேஸ், இது ரொம்ப ரொம்ப பேஸ். ஸோ மூவ் ஆகிற ஒரு ஐட்டமை பற்றி நம்ம படிக்கிறோன்னா நாம்ளும் ஒரு நல்ல மூமெண்ட்டோட படிப்போம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் அனிமல் கிங்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு சாப்டர் 4, இந்த யூனிட்டோட லாஸ்ட் சாப்டர். விட்டாக்கர் கிளாசிஃபிகேஷனில் இது லாஸ்ட்டாக வச்சுருக்கார், அதாவது 5th இன் ஆர்டர். முனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை எல்லாம் ஃபர்ஸ்ட் லெசனில் கிளாசிஃபிகேஷன்லேயே கொடுத்தாச்சு. செகண்டாக பிளான்ட் கிங்டம்க்கு ஒரு தனி சாப்டர் படித்தாச்சு. இப்போ அனிமல் கிங்டம்க்கு இன்னொரு தனி சாப்டர். இதுவும் ஒரு பெரிய சாப்டர், அதனால இதை எத்தனை பார்ட்டாக போடலாம் அப்படிங்கிறதையே நான் இன்னும் டிசைட் பண்ணல. மேபி போகிற போக்கில் பார்த்துக்கலாம். ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் இந்த க்ரைட்டீரியனை படிக்கும்போதே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நிறைய தேவைப்பட்டு இதுவே கொஞ்சம் ஒரு பெரிய இதுவாக போயிட்டா இதோட நிறுத்திட்டு இன்வெர்டிபிரேட் எல்லாம் ஒன்றா போகலாம், வெர்டிபிரேட் எல்லாம் ஒன்றா போகலாம், ஸ்கார்டேட் எல்லாம் ஒன்றா போகலாம்.
அப்படி இல்லை, இன்வெர்டிபிரேட்டாலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுற இடங்கள்லாம் டயக்ராம் அது இதுன்னு வரும்போது அதுவே கூட 2 பார்ட்டாக பிரியலாம். ஸோ நான் இன்னும் டிசைட் பண்ணல எப்படி போகலாம். ஜஸ்ட் நம்ம போவோம், இது அப்படியே ஆரம்பித்து போயிட்டே இருப்போம். போகிற போக்கில் அதை டிசைட் பண்ணிக்குவோம். ஓகே, நவ் லெட் அஸ் see அனிமல் கிங்டம், விலங்கு உலகம். இது அப்படியே ராவாக பார்த்தீங்கன்னா, when you look around you will observe different animals with different structure and form. தெரியும், பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸு, டிஃப்ரெண்ட் ஃபார்மு. ஓ, காக்கா மாதிரி குருவி இல்லை, குருவி மாதிரி கிளி இல்லை, இது 2 மாதிரி வௌவால் இல்லை, அப்புறம் நாய் மாதிரி பூனை இல்லை, டிஃப்ரென்ஸ் இருக்குது. As over a million species of animals have been described till now, the need for classification becomes all the more important. Millions of species கொடுக்கும்போது classification is very, very important. The classification also helps in assigning a systematic position to newly described species. இப்போ ஒரு ஸ்பீஷீஸ் நியூ ஸ்பீஷீஸ் வருதுன்னா அதையும் கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே போட்டாகணும், அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் பொசிஷன் கொடுத்தாகணும், நாமன்க்ளேச்சர் நேம் கொடுத்தாகணும், இவ்வளோதான் இருக்குது. ஸோ டெய்லி புது புது ஸ்பீஷீஸ் வந்துக்கிட்டு இருக்குது, புதுசாக சிஸ்டமேட்டிக் பொசிஷனை க்ரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய அழிஞ்சிக்கிட்டும் இருக்குது, அதையும் நம்ம மனுஷங்களே பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம பயோடைவர்சிட்டி லெசனில் 10th யூனிட்டில் படிப்போம். இப்போது பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், எந்த க்ரைட்டீரியனில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு தான் இங்கேருந்து ஆரம்பிக்குது. In spite of differences in structure and form of different animals, there are fundamental features common to various individuals in relation to the arrangement of cells, body symmetry, nature of xylem, pattern of digestive, circulatory, reproductive systems. பாருங்க, there are in spite of differences in structure and form. ஒவ்வொரு அனிமல்குள்ளேயும் டிஃபரன்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர்லேயோ இல்லை அதோட பாடியோட எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, என்னென்ன பேசிக் அனாட்டமி இருக்குது, நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு காமனாக ஒரு ஃபீச்சர் இருக்கலாம். அது என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல், அதோட சிமெட்ரி. நம்ம எப்படி அந்த பாடியை 2ஆக பிரிக்கிறோம், எந்த பக்கம் கட் பண்ணாலும் ஈக்குவல் டு ஹாஃப்ஸ் வருதா இல்லை ஒரு பக்கம் வருதா, அது சிமெட்ரி. நேச்சர் ஆஃப் ஷீலோம், ஷீலோம் அப்படின்னு சொன்னால் பாடி கேவிட்டி. ஓகே, ஷீலோம் அப்படின்னு சொன்னால் பாடி கேவிட்டி. என்ன அந்த கேவிட்டி, அப்படி என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த கேவிட்டி இருக்க போய் தான் அந்த கேப்புக்குள்ளே எல்லா ஆர்கன்ஸும் அழகாக ஃபிட் ஆகி பாடி விசிறே நமக்கு கிடைக்கிது. படிப்போம். பேட்டர்ன் ஆஃப் டைஜஸ்டிவ், சர்க்குலேட்டரி, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். பார்த்துக்கோங்க, டைஜஸ்டிவ் ஃபுட்டு, சர்க்குலேட்டரி சுற்றோட்ட மண்டலம் அப்படின்னு தமிழில் போயிட்டுருக்கோம். அப்படியே உள்ளே இருக்கிற ஃப்ளூவிடு, அது ஒயிட் கலர் ஃப்ளூவிடோ இல்லை ரெட் கலர் ஃப்ளூவிடோ சுற்றிக்கிட்டு எல்லா செல்லுக்கும் அது கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு போகிறது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், தன்னினம் வாழ இது எப்படி டெவலப் ஆகிருக்கு, தனித்தனி இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகிருக்கா இல்லை ஒரே இண்டிவிஜுவலுக்குள்ளே மேல் ஃபீமேல் இருக்கா இல்லை முழுக்க முழுக்க ஏசெக்ஷுவலோ இல்லை வெஜிடேட்டிவ் டைப்புக்குள்ளே போகுதா, அந்த மாதிரி. These features are used as the basis of animal classification and some of them are discussed here. இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் சிலதை நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு level of organization. Level of organizationனா cellular organization வச்சுக்கலாம். Though all members of Animalia are multicellular. இப்போ நான் இதை கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக போடுறேன். ரீசன் என்னென்னா, according to Whittaker classification, யூனிசெல்லுலார் எல்லாம் கம்பல்சரியாக புரோட்டிஸ்டாக்குள்ளே போயிருச்சு. ஸோ நம்ம இங்கே படிக்கிறது மல்டி செல்லுலார் மட்டும். ஸோ அனிமாலியாவில் நாம் படிக்கிறது மல்டி செல்லுலார் மட்டுமே. All unicellular are under protista. So all of them do not exhibit the same pattern of organization of cell. மல்டிசெல்லுலராக இருந்தாலும் எல்லாமும் ஒரே மாதிரி ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ் எல்லாம் போரிஃபெராக்குள்ளே இருக்குது. இந்த போரிஃபெராவில் செல்ஸ் எல்லாம் ஆக்ரிகேட் ஆகி லூஸாக இருக்குது. லூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லாக அங்கங்கே ஃபார்ம் ஆகி டிஷ்யூவாக மாறல, லூஸ்லி அரேஞ்ச்டு செல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஸ்
ஓகே, செல்ஸ் எல்லாம் கலெக்டிவாக ஃபார்ம் ஆகிறது டிஷ்யூ. டிஷ்யூஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறது ஆர்கன். ஒரே மாதிரி ஆர்கன்ஸ், அதாவது அந்த பேட்டர்ன் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம் கரெக்டாக ஃபார்ம் ஆகிட்டா ஒரு ஆர்கானிசம். ஓகே, ஸோ cell is the fundamental unit, structural and functional unit of life. So similar type of cells. Similarity na enna? Structural similarity, morphological, structural, anatomical. Structurally, physiological, functionally, originally. Okay, இந்த மூணு லி ஞாபகம் வச்சுக்கணும். Structurally, functionally, originally. Anatomy and morpho, அதுக்கப்புறம் இந்த function, physiology. Originally, embryonic origin எப்படி இருக்கு, அதுக்குள்ள எந்த dermal regionல இருந்து இது வந்திருக்கு, அதை பற்றிலாம் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ இதை வச்சு இதெல்லாம் சேர்ந்தா டிஷ்யூவாக மாறுது. இங்கே யூனிசெல்லுலார் எல்லாம் புரோட்டிஸ்டாக்கு போனாலும் ஒரு காலத்தில் இட் வாஸ் அண்டர் அனிமல் கிங்டம். அதெல்லாம் யூனிசெல்லுலார். அப்புறம் மல்டிசெல்லுலார். மல்டிசெல்லுலார்னா உடனே டிஷ்யூ கிரேடுக்குள்ளே போயிடல, லூஸ்லி செல் அக்ரிகேட்ஸ் ஆன செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் இருக்குது. அடுத்த குரூப்புக்குள்ளே போனால் ஷீலன்டிரேட்டாக்கு போகும்போது டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் வருது. ஸோ இப்போ பார்ப்போம். Some division of labor activities occur among the cells in ஷீலன்டி. இதுக்குள்ளேயே சில division of labor வச்சிருக்கு. ஏன்னா சிலது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது, சிலது டோட்டிபொட்டன்ட்டாக இருக்குது, சிலது வந்து அதுக்குள்ள ஃபுட்டை கேப்சர் பண்ணி வச்சுக்குது, இந்த மாதிரி எல்லாம். ஆனால் எந்தெந்த செல் எதை பண்ணுதுன்ற டீட்டெயிலாம் நமக்கு கொடுக்கல. ஸோ நீங்களும் மண்டையை உடைச்சிக்க வேண்டாம், நான் ஜஸ்ட் சொன்னேன். In Shielentirata, the arrangement of cells is more complex. இப்போ Shielentirataக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்துருச்சு. தட் இஸ் டிஷ்யூ கிரேடட் அனிமல்ஸ் இவங்கெல்லாம். Here the cells performing the same function are arranged into tissues வந்தாச்சு. Hence it is called tissue level of organization. இப்போ செல்லுலார்ல இருந்து டிஷ்யூ லெவலுக்கு வந்துருச்சு. A still higher level of organization, that is organ level, is exhibited by members of Platyhelminthes. இப்போ Platyhelminthes organ level குள்ள வந்துருச்சு. இவன் next category. Okay, flat body, நம்ம tapeworm அதெல்லாம். And other higher phyla where tissues are grouped together to form organs. Organ level is exhibited. அதுக்கப்புறம் organ each specialized for a particular function. Okay, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு போகும்போது ஆர்கன்ல இருந்து ஆர்கன் சிஸ்டம் லெவலுக்கு அது மூவ் ஆகுது. ஸோ இன் அனிமல்ஸ் லைக் அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, Chordata, organs have associated to form function system, with each system concerned with a specific physiological function, organ system level of organization. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஷ்யூ செல்லுலார் லெவல்ல இருந்து டிஷ்யூ லெவல், அப்புறம் ஆர்கன் லெவல், அதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டம் லெவல்குள்ள போகுது. ஆர்கன் சிஸ்டம்குள்ள இப்போ பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு அப்புறம் ஆஸ்கெல்மென்தஸ்ன்னு ஒரு ஆள் வராங்க. தட் இஸ் ஒரு ரவுண்ட் வார்ம் வராங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மின்தஸ்லேயே வெறும் ஆர்கன் லெவல் மட்டும்தான் இருக்கான்னா அதுவும் இருக்காது. அங்கே கொஞ்சம் லைட்டாக ஆர்கன் சிஸ்டம் தலை தூக்கி பார்க்குது. அப்போது ஆஸ்கெல்மென்தஸில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட், வில் ஜஸ்ட் சி ஆஸ்கெல்மென்தஸ். பாருங்க, இது பிளாட்டிஹெல்மின்தஸ். இதை பற்றி அங்கேயே கொடுத்துட்டாங்க, ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆஸ்கெல்மென்தஸ்குள்ள வந்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இது அங்கே அவங்க மென்ஷன் பண்ணலை. ஆர்கன் சிஸ்டம் லெவல் வந்து ஆஸ்கெல்மென்தஸ்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு அவங்க அனலிடால இருந்து காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஆனால் ஆஸ்கெல்மென்தஸ்ல இருந்து வந்துருச்சு, நீங்கள் அதில் தெளிவாங்க. And others higher phyla where tissues are grouped together to form organs
each specialized for a particular function organ. In animals like இதெல்லாம் organ, Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata, Chordata எல்லாம் organ system லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ நடுவில் விட்டு போன அந்த ஆஸ்கல் மென்தஸையும் இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா பின்னாடி அது ஆர்கன் சிஸ்டம் லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, organ systems in different groups of animals exhibit various patterns of complexity. Organ systemல பார்த்தீங்கன்னா complexity எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கும். For example, the digestive system in Platyhelminthes has only a single opening to the outside of the body that serves as both mouth and anus and is hence called incomplete. So digestive tract அப்படின்னு பார்த்தீங்கன்னா Platyhelminthesல அப்படியே சக்கர் அப்படி சக் பண்ணி எடுத்துக்கிறது. ஸோ ஒரே ஒரு ஓட்டை பாடிக்குள்ளே ஒரே ஒரு ஓட்டை இருக்கிற அனிமல்ஸ், அதுவே என்ட்ரி பாயிண்ட்டு எக்ஸிட் பாயிண்ட்டாகவும் இருக்கும். ஸோ மவுத் அண்ட் ஆனஸ் இப்படி இருந்தால் ஒரே ஒரு ஓட்டை, என்ட்ரன்ஸும் ஃபுட்டு உள்ளே போகிறது ஷிட்டு வெளியே வர்றது ரெண்டுமே ஒரே ஓட்டை அப்படின்னா it is called incomplete. So incomplete digestive tract. A complete digestive system has two openings, mouth and anus. Similarly, the circulatory system may be of two types. So digestive tract la rendu opening irundha complete. அதே circulatory system வந்தாலும் open type closed type. open type அப்படின்னு சொன்னீங்கன்னா அது blood vesselsலாம் இல்லை. ஓகே, ஒரு பெரிய பம்பிங் சிஸ்டம் அதெல்லாம் ரொம்ப பெருசாலாம் வெல் டெவலப்டாக இருக்காது. இப்போ பார்ப்போம். in which the blood is pumped out of the heart and the cells and tissues are directly bathed in it. அப்படியே டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா blood vessel வழியாக போகலை. பெரிய ஹார்ட்டும் பிளட்டை பம்ப் பண்ணுற மாதிரி இல்லை, குட்டி குட்டியாக சேம்பர்ஸு அது வந்து பம்ப் பண்ணுது, அப்படியே அது பாடி ஃப்ளூயிட்லேருந்து அப்படியே செல்லுக்குள்ளே டைரெக்டாக போயிடுது. இங்கே closed type in which blood is circulated through a series of vessels of varying diameters, arteries, veins and capillaries. இப்படி artery carry pure blood except pulmonary artery, veins அதே மாதிரி impure blood except pulmonary vein, capillaries அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற ஒரு விஷயம். ஆர்டரி நான் இங்கே சின்னதாக ஒரு டயக்ராம் போடுறேன். இப்போ பாருங்க, இது ஆர்டரி. ஓகே, இதனுடைய பிரான்ச்சஸ் எல்லாம் ஆர்டீரியோல். ஓகே, நான் இப்படி இருக்கு. இப்போ இதுல இருந்து ஒரு லைட் கலர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இருந்து இப்படி கனெக்ட் ஆகுது, இது வெயின். Okay, so this is the point everything got connected, attached. So this is vein, venule. இங்கே இவங்க artery, இது arteriole. இந்த ரெண்டு பாயிண்ட் தான், இது ரெண்டும் சேரும் இடம் capillary. ஸோ ஆர்டீரியோலையும் வெனியூலையும் சேர்த்து கேப்பிலரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் இது. இந்த மாதிரி திஸ் இஸ் கேரியிங் பியூர் பிளட், திஸ் இஸ் கேரியிங் இம்பியூர் பிளட். ஓகே, டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப அட்வான்ஸ்ட் இல்லை, இது க்ளோஸ்டு டைப் ஆஃப் பிளட் வாஸ்குலார் சிஸ்டம். இன்னும் இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹியூமன் ஃபிசியாலஜியில் இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். அடுத்தது சிமெட்ரி. சிமெட்ரின்ற செகண்ட் பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செல்லுலார் ஆர்கனைசேஷன், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அடுத்தது சிமெட்ரி. சிமெட்ரி அப்படின்னு சொன்னால் இங்கே போட்டிருக்கு பாருங்க பிக்சரு, ரேடியல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரினா எந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹால்ஸ் கிடைக்கும். ஏதாவது ஒரு பக்கம் கட் பண்ணால் மட்டும் 2 ஈக்குவல் ஹால்ஸ் கிடைச்சா அது பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகே, இங்கே கொடுத்துருப்பாங்க, படிப்போம். See, animals can be categorized on the basis of their symmetry. Sponges are mostly asymmetrical. இவன் என்னன்னா asymmetry, எந்த பக்கமே உன்னை 2 ஈக்குவலாக கட் பண்ணவே முடியாது, ஏன்னா பயங்கர பிரான்ச் அவுட். இப்போது இந்த ஸ்பாஞ்சஸ் இப்படி வளர்ந்துகிட்டே இருக்கு, இப்படி வளரும், அப்புறம் இப்படியே பிரான்ச் அவுட் எடுத்துட்டு இருக்கு, இப்படி வளர்ந்துகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இவனை நீங்கள் என்னென்னு ஒரு பக்கமாக கட் பண்ணி 2 ஈக்குவல் ஆல்சோ இல்லை பல பக்கமாக கட் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. இப்படி இருக்கு ஒரு அனிமல் வளர்ந்துக்கிட்டே போனால் இது எப்படி கட் பண்ண முடியும்? திஸ் இஸ் asymmetry. இது any plane that pass through the center does not divide them into equal halves. ரெண்டா கட் பண்ண முடியாது.
When any plane passing through the central axis of the body divides the organism into two identical halves, it is called radial symmetry. Any planeல நீங்க இப்ப கட் பண்றீங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படி வச்சுக்கலாம். ரவுண்டு எந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 equal halves கிடைச்சிரும். இது radial symmetry. Coelenterata, Ctenophora and echinoderms have this kind of body plane. Okay, Coelenterata, Ctenophora, echinoderms, starfish. இதுல Ctenoplana, இதுல Hydra, அதெல்லாம் இதுக்குள்ள வருது. This kind of body plan. Animals like annelida, arthropod, we human being, where the body can be divided into identical left and right halves in only one plane, exhibit bilateral symmetry. இப்போ நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரையாங்கிளை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு ஆங்கிளில் அது இரண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ண முடியும். ஸோ this is called bilateral symmetry. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் annelida, arthropodaல இருந்து except this, it all comes under bilateral symmetry. Okay, so symmetry வச்சு அது ஒரு important feature வச்சிருக்காங்க. அடுத்தது diploblastic and triploblastic organization. Triplo அப்படின்னு சொன்னா என்னன்னா dermal region. Animals in which the cells are arranged in two embryonic layers, external ectoderm and internal endoderm, are called diploblastic animal. Dermal region ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன, dermal regionனா என்ன, எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு சின்ன டேட்டா இங்க கொடுக்குறேன். இப்போ சும்மா அப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீயிங்கை எடுத்துக்கலாம். திஸ் இஸ் தி ஸ்பெர்ம். ஓகே, இது வந்து எக்காயம் அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு எலாபரேட் டயக்ராம்லாம் இல்லை. டெர்மல் ரீஜன்னா என்னன்னு சொல்லி தரதுக்கு தான் இது. இது ரெண்டும் சேரும்போது ஃபர்ஸ்ட் செல்லாக ஜைகோட் 2n. ஓகே, this is the egg, this is sperm, இப்படி வச்சுக்கலாம் சும்மா. இந்த ஜைகோட் மல்டிபிள் டைமா டிவைட் ஆகிட்டே இருக்கு, கண்டினியூஸ்லி அண்டர்கோயிங் mitosis. Okay, it may be forming 2 cell, அப்புறம் வந்து it will be forming 4 cell, அப்புறம் 8 cell, அப்புறம் அப்படியே 16 cell, 32 cells and 64 cell அப்படியே வளர்ந்து 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 அப்படியே ஒரு ball of cells ஃபார்ம் ஆயிடுது. இந்த ball of cells என்னன்னா நம்பர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, வேற ஒன்றும் ஆகலை. இதெல்லாம் செல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் பேரு பிளாஸ்டுலேஷன். ஓகே, ஸோ ஜைகோட்ல கண்டினியூஸா செல் டிவைட் ஆகி ஃபார்ம் ஆகுறது பிளாஸ்டுலேஷன். இது பேரு பிளாஸ்டுலா. ஓகே, இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கு பேரு பிளாஸ்டோமியர். ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் செல்ஸ் ஒன்லி இன்க்ரீஸ்ட், வேற எதுவுமே நடக்கல, செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த செல் என்ன ஆகும், ஸ்லைட்டாக க்ளீவ் ஆகும். ஒரு எண்டில் இப்படி வச்சு இப்படி க்ளீவ் ஆகுது. ஓகே, இப்படி க்ளீவ் ஆகி இந்த இடத்துல ஒரு ஓட்டை மாதிரி குட்டியா, இது பேரு பிளாஸ்டோஃபோர். இப்போ இது அப்படியே உள்ள வந்து இது ரெண்டா இப்படி பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இது பேரு எக்டோடர்ம், இது பேரு எண்டோடர்ம். இப்போ டெர்மல் ரீஜன் ஃபார்ம் ஆயிடுச்சா? இந்த ரெண்டு டெர்மல் ரீஜனோடவே நிறுத்திட்டா அது பேரு டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். ஆனா ஹையர் கேட்டகரி டிப்ளோபிளாஸ்டிக்னா உங்களுக்கு ஷீலன்டிரேட்டா டீனோஃபோராவோட முடிஞ்சிருச்சு. அடுத்த கேட்டகரிக்கு போக போக 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை நான் இங்கே போடுறேன், வேற கலர்ல போடுவோம். ஓகே ஓகே, லெட் அஸ் டேக் திஸ் கலர். See, இங்க என்ன ஆகுதுன்னா இப்படி வந்த ஒரு செல் இப்படி பிரியுது. ஓகே, இப்படிதான் இங்க ஆரம்பிச்ச மாதிரி, ஆனா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி பிரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதே பிளாஸ்டோஃபோர் தான். இது எக்டோடர்ம், எண்டோடர்ம், இந்த நடுவுல மீசோடர்ம்னு ஒரு ஆள் வந்தாச்சு, ஒரு லேயர் வந்தாச்சு. இந்த மீசோடர்ம்ல ஒரு பார்ட் அப்படியே பிரிஞ்சு ஃபியூச்சர்ல
ஷீலோமா மாறிடுச்சு. ஷீலோம்னா பாடி கேவிட்டி. பாடி கேவிட்டின்னு ஒன்று இருந்தால் தான் அந்த கேவிட்டிக்குள்ளே நிறைய இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் தூக்கி ஃபிக்ஸ் பண்ண முடியும். எவல்யூஷனில் நம்மளாம் ஹைலி இவால்வ்டு க்ரீச்சர்ஸ் மேமல்ஸ்குள்ளே. இவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக ஒரு கேவிட்டி வந்து அதுக்குள்ளே எல்லா ஹார்ட்டு, லங்ஸு, டைஜஸ்டிவ் ட்ராக்ல இந்த பக்கம் லிவர் அது இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஒரு கேவிட்டி நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ ஷீலோம் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே டிப்ளோபிளாஸ்டிக் ஷீலோம் இல்லை, இங்கே ஷீலோம் ஃபார்ம் ஆயிருக்கு. மீசோடம். ஸோ எக்டோடம், எண்டோடம், மீசோடம் 3 லேயர் இங்கே வந்தாச்சு. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் எண்டோடம். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்க போகுது? இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, டெர்மல் ரீஜன் ஃபார்ம் ஆகிற இந்த ப்ராசஸ் பேரு இது. இப்போ இந்த 3 லேயர் வந்தா ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அதை நான் மறந்துட்டேன். ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இந்த டெர்மல் ரீஜன் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் பேரு gastrulation. ஓகே, gastrula. இப்போ இங்க blastulation, blastula, gastrulation இவன் பேர்லாம் இங்க இடமே இல்லை, ரொம்ப குட்டியா இருக்கு. ஸோ gastrula போட்டாச்சா? இந்த gastrulation ஆகி டெர்மல் ரீஜன் ஃபார்ம் ஆயிருச்சு. டெர்மல் ரீஜனோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, this is ectoderm contributes some organ, endoderm contributes some organ, mesoderm contributes some organ in your system. So நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகிற அத்தனை ஆர்கன்ஸும் இந்த 3 டெர்மல் ரீஜன்ல இருந்து தான் வந்திருக்கு. இதை தான் இங்கே நான் மென்ஷன் பண்ண ஆரிஜினலி, ஸ்ட்ரக்சரலி, ஃபங்க்ஷனலி, ஆரிஜினலி. ஆரிஜினலினா எக்டோடர்ம்ல இருந்து வந்ததா, எக்டோடர்ம்ல இருந்து வந்ததா, எண்டோடர்ம்ல இருந்து வந்ததா, மீசோடர்ம்ல இருந்து வந்துச்சா? எதுல இருந்து வந்ததோ அது ரிலேட்டடா எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ண போகுது. அதுதான் இங்கே சொல்ல வர்ற விஷயம். ஓகே, ஸோ இதுல இருந்து ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆவதினால் இதெல்லாம் கம்ப்ளீட்லி பெர்பச்சுவேட்டிங் செல்ஸ், கண்டினியூஸா டிவைட் ஆகி ஆர்கன். இதுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. இது ஃபார்ம் பண்ண போற ஆர்கன்ஸ் தான் கண்டினியூஸா ஃபார்ம் ஆக போகுது. That is called next process organogenesis. ஆர்கன் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டா என்ன ஃபார்ம் ஆக போகுது? ஃபுல் மார்ஃபாலஜி, மார்ஃபோஜெனசிஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் படிக்கும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செக்ஸ் செல், செகண்ட் ஸ்டெப் ஜைகோட் ஃபார்மேஷன், தேர்ட் ஸ்டெப் பிளாஸ்டுலா ஃபார்மேஷன், fourth step gastrula formation, fifth step organogenesis, sixth step morphogenesis, fetus, baby after delivery. இதுதான் அதோட சீக்வென்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ளோபிளாஸ்ட்னா என்ன, ட்ரிப்ளோபிளாஸ்ட்னா என்ன. இங்கே வரப்போது பாருங்க. Animals in which the cells are arranged in 2 embryonic layers, the external ectoderm and internal endoderm, are called diploblastic animals. Example, Coelenterata. An undifferentiated layer, mesoglia, is present in between the ectoderm and endoderm. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீசோக்ளியாவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, மீசோக்ளியா வந்து ஒரு மீசோடர்ம்கான பயனியர். ஸோ மீசோடர்ம் வந்தால் தான் ஷீலோம் வரும். அதனால தான் இங்கே ஷீலோம் பாடி கேவிட்டியே இல்லைனாலும் இது பேரு ஷீலன்டிரேட்டா. ஏன்னா ஒரு குழி வந்துருச்சு பாடிக்குள்ள. தமிழ்ல இதை குழின்னு சொல்லுவோம், உடற்குழி, இந்த ஷீலோம் அப்படிங்கிறத. ஸோ நடுக்குள்ள ஒரு குழி வந்துருச்சு. ஆனா அந்த குழி மீசோடர்ம்ல இருந்து வரல. மீசோடர்ம் ஆரிஜின் ஆகிறதுக்கு ஒரு பயனியர் இருப்பாங்கல்ல, அவங்க பேரு மீசோக்ளியா, அதுல இருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். Those animals in which the developing embryo has a third germinal layer, dermal region, mesoderm, in between the ectoderm and endoderm, are called triploblastic animals. இங்க மீசோக்ளியா, இங்க மீசோடர்மா மாறிடுச்சு. ஓகே, ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸ்ல இருந்து கார்டேட் வரைக்கும் இட்ஸ் ஆல் கம்மிங் அண்டர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். இப்போ ட்ரிப்ளோபிளாஸ்ட், மீசோடர்ம்ங்கிற பேரெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக
ஷீலோம் வந்துடும். இந்த ஷீலோம் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே 3 ஷீலோம் இருக்கு. ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஷீலோம் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் ஏ ஷீலோம். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் போடாமல் கீழே போட்டிருக்கு. திஸ் இஸ் சியூடோ ஷீலோம். இது ட்ரூ ஷீலோம். இதை யூ ஷீலோம் அப்படின்னு சொல்லுவோம். ஷீலோமேட்ஸ், ட்ரூ ஷீலோம் இது பேரு. இங்கே ஷீலோமேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த டயக்ராமை கொஞ்சம் கிளியரா பாருங்க, அதுக்கப்புறம் இதுக்குள்ள போகும்போது புரியும். இங்கே திஸ் இஸ் எண்டோடம், this is mesoderm. So this is endo, this is meso, this is ectoderm. Okay, இப்போ இங்க ஒரே ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஓட்டை வழியா அது சாப்பிடுது, அவ்வளவுதான். ஃபுட்டு உள்ள போகுது. இந்த ஓட்டை, இன்னொரு ஓட்டை இருந்தா தானே இந்த ஓட்டைக்கும் இந்த ஓட்டைக்கும் நடுவுல கேப் வந்து எல்லா ஆர்கானும் உள்ள வர ஃபிக்ஸ் ஆக முடியும். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த ஒரே ஒரு ஓட்டை. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு கேவிட்டி, இங்கே ஒரு ஓட்டை தெரியுது இல்லையா. ஆனால் இந்த ஓட்டை கண்டினியூஸாக இல்லை, இது கண்டினியூஸாக வரல. இங்கே 3 லேயர் வந்துருச்சு. இதெல்லாம் பிளாட்டிஹெல்மின்தஸில் நம்ம பார்க்க முடியும், ட்ரிப்ளோபிளாஸ்ட். ஆனால் அப்சல்யூட்டாக 2 ஒரு கேவிட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வரல. இங்கே கேவிட்டி ஃபார்ம் ஆகுது, ஆனால் பேட்சாக இருக்கு. திஸ் இஸ் எண்டோடம், உள்ள ஒரு கேவிட்டி. வெளியே ஒரு கேவிட்டி வந்திருக்கா, நாங்கள் மீசோடம் அங்கங்கே பேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இது சியூடோ ஷீலோம்குள்ளே போயிருச்சு. எக்டோடம் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி. ஆனால் இங்கே வரும்போது இங்கே பாருங்க, இது ஒரு கேவிட்டி, இங்கே உங்களுக்கு எண்டோடம். ஓகே, எண்டோடமை சுற்றி கொஞ்சம் மீசோடம், பின்னாடி ஒரு மீசோடம், நடுவில் ஒரு கனெக்ஷன். ஸோ இதெல்லாம் ஷீலோம் அப்படின்னா அழகாக பிரிஞ்சு இந்த ட்ராக் வழியாக ஃபுட்டு உள்ளே போகிற டியூபாகவும் வெளியே ஒரு டியூபாகவும் இதுக்கு நடுவில் ஒரு மீசோடர்மல் கேவிட்டி, டியூப் வித்தின் டியூப் பிளான்னு கூட இதை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நடுவில் இருக்கிற டைஜஸ்ட். இப்போ பாருங்க, இது ஒரு அனிமல்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அனிமல், சும்மா நான் போட்டிருக்கேன். இங்கே அதுக்கு மவுத் இருக்குன்னா மவுத்துல இருந்து ஆனஸ் வரைக்கும் ஒரு ட்ராக் போயிருச்சு. ஓகே, இப்படி போனால் இது ஒரு டியூப், இது வந்து செகண்ட் டியூப். இந்த 2 டியூபுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப் தான் ஷீலோம் அப்படின்னு ஆகுது. ஓகே, டியூப் வித்தின் டியூப். ஓகே, திஸ் இஸ் அ டியூப் வித்தின் டியூப் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே அழகாக 2 கேவிட்டி கரெக்டாக பிரிஞ்சிருக்கு, பேட்சா இல்லை. இது ட்ரூ ஷீலோம், ஷீலோமேட்ஸ் அப்படின்னு. இப்போ பார்ப்போம், இப்போ படித்தா புரியும். Presence or absence of a cavity between the body wall and the gut wall is very important in classification. Body wall ko gut wall ko. Okay, gut na alimentary canal. The body cavity which is lined by mesoderm is called ஷீலோம். இது ஷீலோம். Okay, mesodermal patch, இங்கே ஒரு மீசோடம், இங்கே ஒரு மீசோடம். Animal possessing ஷீலோம் are called ஷீலோமேட்ஸ். ஷீலோம் பக்காவா வந்தா ஷீலோமேட்ஸ். Example, annelids, mollusk, arthropods, echinoderms. அங்கிருந்து அப்படியே வந்துருச்சு ஹெமிகார்டேட்டா அண்ட் கார்டேட்டா. ஸோ annelidல இருந்து தான் ட்ரூ ஷீலோம் ஆரம்பிக்குது. And in some animals, the body cavity is not lined by mesoderm, okay, but patches. Okay, not lined by. Instead, the mesoderm is present as scattered patches in between the ectoderm and endoderm. புரியுதா? இது அப்படியே அங்கங்கே பேட்ச் ஆகிடுச்சு. அதனால இவனை ட்ரூ ஷீலோம்குள்ளே கொண்டு வர முடியாது, pseudo ஷீலோம். And the animals possessing them are called pseudo ஷீலோமேட். Example, Aschelmanthus. இதெல்லாம் ரவுண்ட் வார்ம்ஸ்குள்ளே இந்த மாதிரி இருக்கு. இது பிளாட்டிஹெல்மின்தஸ் ஃப்ளாட் வார்ம்குள்ள. இது அன்னலீட்ல இருந்து கார்டேட்டால மேமல்ஸ் வரைக்கும் இப்படி தான் போகுது. This example, Aschelmanthus. The animals in which the body cavity is absent are called aschelom. Body cavity இல்லை, ஒரே ஒரு ஓட்டை இருக்கு, அது வழியா சாப்பாடு. Platyhelminthes. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது இந்த ஷீலோம் முடிஞ்சு, இந்த ஷீலோமை வச்சு தான் அந்த டெர்மல் ரீஜன் ஷீலோம் எல்லாம் ஒன்றா படித்தா கிளியராக புரியும். அடுத்தது செக்மெண்டேஷன். பாடியில் இருக்கிற செக்மெண்ட், பாடி எல்லாம் அப்படியே ரோபோ மாதிரி மேலே இருந்து கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, இல்லை அங்கங்கே செக்மெண்ட் இருக்கா,
அந்த செக்மெண்ட் வந்து ஒரிஜினல் செக்மெண்ட்டாக இருக்கா, டூப்ளிகேட் செக்மெண்ட்டாக இருக்கா, அதெல்லாம் படிப்போம். In some animals, the body is externally and internally divided into segments with a serial repetition of at least some organs. For example, in earthworm, the body shows this pattern called metameric segmentation, and the phenomenon is known as metamerism. இது பேரு ஒரு ஈக்குவல் செக்மெண்டேஷன் வந்து ரிங்கா போயிட்டு இருக்கும் earthworm. அது பேர் மெட்டாமெரிசம். அப்போ நமக்குலாம் செக்மெண்ட் இல்லையா அப்படின்னா இருக்கு. நம்ம பாடியில் ஹெட்டு, நெக்கு, ட்ரங்க்கு, டெய்லு, அந்த ட்ரங்க்லேயே தொராசிக் செக்மெண்ட்டு, அப்டாமினல் அப்படி பிரியுது. ஆனால் இப்போ நம்ம இவனை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, பிளாட்டி ஹெல்மென்தஸ், இதோ இப்போ இவன் இருக்கான்ல, இவனையும் பாருங்களேன், பாடி செக்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் இவன் டூப்ளிகேட் செக்மெண்ட். ஏன்னா உள்ளுக்குள்ளே இது கனெக்ட் ஆகலை. ஸோ இங்கே இப்போ இந்த செக்மெண்ட் கட் ஆகி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் கட் பண்ணிகிட்டே இருக்கும். கட் பண்ணுனா ரொம்ப மெச்சூர் ஆகி அதோட ரீப்ரொடக்டிவ் செல் இது வழியாக போகும்போது திருப்பி இந்த நெக்குக்குள்ள ஒரு புது செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இங்கே அமுச்சு விட்ரும். ஸோ இப்படியே இட் இஸ் நாட் இன்டர்னல் அனாட்டமியோட கனெக்ஷன். இது சியூடோ செக்மெண்ட். இது மெட்டாமெரிசம்குள்ளே வராது. ஒரிஜினல் செக்மெண்ட் எல்லாம் அது இங்கேருந்து ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க. ஆனால் இவன் ரொம்ப ஈக்குவல் சைஸில் வருவான். இவன் ட்ரூ மெட்டாமெரிக் செக்மெண்ட்ஸ், மெட்டாமியர்ஸ்ன்னு கொடுப்பாங்க. இவங்களையும் லீச்லேயும் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து தான் அந்த மெட்டாமெரிசம் ஆரம்பிக்குது. ஓகே, செக்மெண்டேஷன்ங்கிறது ஒரு ப்ராப்பராக இங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் அது. அடுத்தது நோட்டோகார்ட். நோட்டோகார்ட் இஸ் mesodermally derived rod-like structure formed on the dorsal side during embryonic development in some animals. ஸோ நோட்டோகார்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு ராட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு எந்த பக்கம் ஃபார்ம் ஆகுது எம்ப்ரியோலன்னா டார்சல் சைடு. இது எக்ஸாம் கொஷினில் வென்ட்ரல் சைடுன்னு போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம என்சிஆர்டியில் அது டார்சல் தான் சொல்கிறோம். ஓகே, தப்பான ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கலாம். Animals with notochord are called chordates, and those animals which do not form this structure are called non-chordates. Okay, so notochord complete ராடு மாதிரி ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது டார்சல் சைடில் எம்ப்ரியோலனா கம்பல்சரியாக அது கார்டேட்டாக்குள்ளே வந்துடுச்சு. கார்டா அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு அமைப்பு, அதான் ராடு. அப்புறம் உங்களுக்கு அதுலேயே நோட்டோகார்டு, நர்வ் கார்டுன்னு வரும். கார்டேட்டாக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். Animals with notochord are called chordates, and those animals which do not form this are called non-chordates. இதெல்லாம் இல்லாத ஆள் நான்-கார்டேட்டுக்குள்ளே இருக்கான். இப்போ திருப்பி ஒரு சின்ன குழப்பம் வரும். பொரிஃபெரால இருந்து எக்கினோடெர்ம் வரைக்கும் கொடுத்துருக்கான். எக்கினோடெர்முக்கு அப்புறம் ஒரு ஆள் நமக்கு இருக்காங்க, அவங்க ஹெமிகார்டேட்டா. ஹெமிகார்டேட்டால என்ன குழப்பம் வந்துச்சு? அவனை ஏன் நம்ம கார்டேட்டாக்குள்ள போடல? பாதி கார்டேட், அரை ஞானிகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. பாதி கார்டேட்டாக்குள்ள அவன் ஏன் வந்தான்னா அவனோட எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்ல குட்டியா ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அதை அங்க வரும்போது சொல்றேன். ஓகே, அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். இப்போ இந்த கிரைட்டீரியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்னென்ன கிரைட்டீரியன் கொடுத்துருக்கான் பாருங்க. அப்படியே ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். Organization, cellular or organ system 1, symmetry 2, dermal regions, diploblast is the 3rd, coelom 4, segmentation 5, notochord 6. notochord இருந்தா இல்லைனா பேர், coelom இருந்தா இல்ல டூப்ளிகேட்டா இருந்தா இல்ல ஒரிஜினலா coelom இருந்தா. செக்மெண்டேஷன்லயும் அப்படிதான், ஆனா இங்க சூடோ செக்மெண்டேஷன் மென்ஷன் பண்ணவில்லை. ஸோ இதோட இந்த கிரைட்டீரியன் எல்லாம் வச்சு அனிமல்ஸ் ஹவ் பீன் கிளாசிஃபைட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷனை பார்த்தாகணும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், த ப்ராட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் based animalia based on common fundamental feature as mentioned in the preceding section given in figure 4.4. இதுதான். இதுக்குள்ள பாருங்க, கிங்டம் அனிமாலியா. level of organization குள்ள போனீங்கன்னா it is very beautifully given. cellular level, tissue, organ system மொத்தமா பிரிச்சுட்டாங்க.
செல்லுலார் லெவலுக்குள்ள மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கல் பாடி கேவிட்டி ஏஷிலும் பொரிஃபெரா மட்டும் இருக்கு. ஆனால் இங்கே டிஷ்யூ கிரேட் வந்தால் ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. ரேடியல் சிமெட்ரி அங்கே திருப்பியும் பிரியுது. டிஷ்யூ கிரேடில் நமக்கு ஷீலன்டிரேட்டாகவும் டீனோஃபோராகவும் இருக்காங்க. ஆர்கன் கிரேடில் நமக்கு பிளாட்டி ஹெல்மெந்தஸ், ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ஆர்கன் சிஸ்டம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு ஒன்று வந்துருச்சு. ஆர்கன் சிஸ்டம்லாம் இப்போ ரெண்டாக திருப்பியும் பிரிக்கிறாங்க. சிமெட்ரி வச்சு பிரிச்சிங்கன்னா ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரினா எந்த பக்கம் வேணால் கட் பண்ணலாம், 2 ஈக்குவல் ஆல்ஸாக. பைலேட்ரல் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பக்கம் தான் 2 ஈக்குவல் ஆல்ஸாக கட் பண்ண முடியும். அப்புறம் இந்த ரேடியல் சிமெட்ரி ஏஷீலோமேட், இவங்க 2 பேர் இருக்காங்க. ஷீலோமேட்டுக்குள்ளே வரும்போது 3 டிஃப்ரெண்ட் ஷீலோம் வந்துருச்சு. ஏஷீலோம், திரும்பவும் pseudocoelom and true coelom. Okay, so without body cavity, with the false coelom, with the true coelom. So without body cavity la platyhelminthes, true coelom pseudocoelomates la aschelminthes, true coelom la annelid, arthropod, mollusk, echinodermata, hemichordata and chordata. இங்கே எக்கினோடெர்மேட்டாவுக்கு ஒரு ஆஸ்ட்ரிச் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால் இவன் ரேடியல் சிமெட்ரிக்குள்ளே இருக்கான். அண்டர்ஸ்டுட்? இவன் பைலேட்ரல், இவன் அட்வான்ஸ்டாக வந்து குட்டியாக ஒரு ரேடியல் சிமெட்ரியை காமிச்சிட்டான். ஆனால் எம்ப்ரியோ பைலேட்ரல் லார்வா ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு பைலேட்ரல் சிமெட்ரியில் இருக்கும். பைப்பினேரியா லார்வான்னு சொல்லுவோம். படிப்போம். எக்கினோடெர்மேட்டா எக்ஸிபிட்ஸ் ரேடியல் ஆர் பைலேட்ரல் சிமெட்ரி டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜ். ஸோ அதில் 2 ஸ்டேஜையும் நம்ம பார்க்க போகிறோம். Broad classification of kingdom Animalia based on common fundamental features. The important characteristic feature of the different phyla are described. So இது வரைக்கும் இப்படி பிரிச்சிருக்கு. இந்த கிளாசிஃபிகேஷனோட கண்டினியூவேஷனா கார்டேட்டால இருந்து திரும்பியும் கிளாசிஃபிகேஷன் பிரியும். அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நான் ஹைலைட் பண்ணுறேன், அங்கே போய் படித்து அதனோட கண்டினியூஷன். இங்கே பாருங்கள், கார்டேட்டால இருந்து 3 கிளாஸ் பிரியும். அது அப்படி போடல, வெர்டிபிரேட்டால இருந்து மட்டும் போட்டிருக்காங்க. வித்தவுட் ஜா, வித் ஜா, திரும்பியும் அடுத்தது கிளாஸ் பீசிஸ் டெட்ராபாட்ஸ்ன்னு பிரியுது. ஓகே, ஸோ அதோட முடியல கிளாசிஃபிகேஷன் இங்கே இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கிரைட்டீரியன். இன்னைக்கு நாம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஒரு 2-3 ஃபைலம் பார்ப்போம். அடுத்த சில ஃபைலம் ரொம்ப எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா வில் கோ டு த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபைலம் போரிஃபெரா. போரிஃபெரா அப்படின்னு சொன்னாலே பாடியில் போர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. போரிஃபெரானா காலர் செல்ஸ். ஓகே, கோனோசைட்ஸ் ஆர் கோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றது நம்பர் 1. நம்பர் 2 கெனால் சிஸ்டம். கெனால் சிஸ்டம்னா வாட்டர் உள்ள போய் வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இங்க படிப்போம். இது இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய டாப்ல ஒரு ஓட்டை இருக்குல்ல, இது பேரு ஆஸ்குலம். பாடி ஃபுல்லா இருக்கிற ஓட்டை ஆய்ஸ்டியா. இவங்க எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இவங்கெல்லாம் செசைல் அனிமல்ஸ். செசைல்னா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட அனிமல்ஸ். Members of this phylum are commonly known as sponges. Okay, இவனுக்கு காமன் பேருன்னு ஒன்று திடீர்னு எக்ஸாமில் கேட்டுட்டான்னா always remember that it is called as generally sponges. இன்னும் கூட திக்னஸை குறைச்சிக்கலாம், ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, சரியா? ஸோ they are generally marine and mostly asymmetrical. ஸோ generally marine அப்படின்னா என்ன யோசித்து பாருங்க. they are generally marine அப்படின்னா மரைன்ல தான் இருக்கு, ஆனா it is absolutely purely marine இல்லை. ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச் இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருப்பதினால் இங்க பாருங்க, ஸ்பாஞ்சிலா இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். ஸோ 100% மரைன் இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு நமக்கு. அதனால ஜென்ரலி மரைன். ஓகே, டேர்மை பார்த்துக்கோங்க. டேர்ம்ஸ் ஆர் வெரி ஜென்ரலி மரைன். இங்க பாருங்க, மோஸ்ட்லி மரைன். ஓகே, அப்படின்னா கொஞ்சம் வெளியே இருக்குன்னு அர்த்தம். டீனோஃபோராக்குள்ள போனீங்கன்னா இங்க பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி மரைன். ஓகே, ஜென்ரலி மரைன், மோஸ்ட்லி மரைன், எக்ஸ்க்ளூசிவ்லி மரைன். அந்த மாதிரி கொஞ்சம் கம்பேரிட்டிவா படிச்சா புரியும், நல்லது, மறக்காம இருக்கும். These are primitive multicellular animals and have cellular level of organization. அதான் டிஷ்யூ வரல.
லூஸாக நிறைய செல்ஸ் உள்ளே இருக்கும். ஸ்பாஞ்சஸ் ஹாவ் அ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆர் கெனால் சிஸ்டம். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் இங்கே கெனால் சிஸ்டம். ஏன்னா இந்த ஓட்டை வழியாக போகும். ஓட்டை வழியாக போய் உள்ள ஒரு கேவிட்டி இருக்கும். நான் இங்கே குட்டியாக டயக்ராம் போடுறேன், இடம் இல்லாததுனால. இப்போது இதுதான் பாடின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த அனிமலோட பாடி இப்படி வச்சுப்போம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள தெர் இஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்குள்ள அங்கங்கே வாட்டர் இருக்கு, அதுதான் ஆயிஸ்டியா. அழைச்சிட்டு போட்டால் கொஞ்சம் தெளிவாக. ஓகே, இப்படி போகலாம் நம்ம. ஐ ஜஸ்ட் டூ இட். ஓகே, சி இப்படி போகிறோம். இங்கே வந்து ஒரு கேவிட்டி. ஓகே, ஆயிஸ்டியா. திருப்பியும் இப்படி போகுது, இங்கே ஒரு கேவிட்டி. கேவிட்டி இன் அ சென்ஸ் ஒரு ஓட்டை. அந்த ஓட்டை பேர் தான் இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா ஆயிஸ்டியான்னு சொல்கிறோம். ஸோ இப்படி இருக்குது சும்மா. ஸோ ஃபுல்லாகவே இப்படி நான் போட டைம் இல்லாமல் இல்லை குழப்பமாக இருக்கும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். திஸ் ஆர் ஆல் த ஆயிஸ்டியா அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஆயிஸ்டியாங்கிறது ஓட்டை, அதனால அந்த ஓட்டை எப்படி இருக்கணும். ஓகே, இது வழியாக தண்ணி உள்ளே போகுது. உள்ளே போனால் இப்போ இங்கே என்ன இருக்குது, இப்போ ஒரு மாதிரி கேவிட்டி மாதிரி இருக்கு இல்லையா. இந்த கேவிட்டி பேர் தான் ஸ்பாஞ்சோஷீல். ஓகே, ஸோ ஸ்பாஞ்சோஷீல், இங்கேருந்து வர தண்ணி இந்த ஸ்பாஞ்சோஷீல்குள்ளே போகுது. இங்கே போயிட்டு அப்படியே இதோட மவுத் வழியாக வெளியே போயிடுச்சு. மவுத்துன்னு சொல்ல முடியாதீங்க, இதை ஆஸ்குலம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ தண்ணி உள்ளே போகிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு வாட்டர் இருக்குது. ஸோ கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் கெனால் சிஸ்டம் இங்கே. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்கினோடெர்மாட்டாவில் நம்ம வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம் படிப்போம், அது டிஃப்ரெண்ட். இது வாட்டர் கெனால் சிஸ்டம். இப்போ இது என்ன பண்ணுது, தண்ணி உள்ளே போகும்போது அந்த அனிமல் சாப்பிட்ற ஃபுட்டை எடுத்துக்கிட்டு போகுது. அந்த அனிமல் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் உள்ளே போகுது. அந்த அனிமலுக்கான எக்ஸ்கிரீட்டரி சப்ஸ்டன்ஸ் அப்படியே வெளியே போகுது. ஸோ எல்லாம் இந்த தண்ணியில் பாசிவாக உள்ளே போகுது. அதுலேருந்து அது என்ன தேவையோ அதை எடுத்துக்குது, மீதியை வெளியே விட்டுடுச்சு. இவ்வளோதான் சிம்பிள் மேட்டர். ஆனால் இந்த மேட்டருக்குள்ளே நிறைய செல்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஆர்கியோசைட்டுன்னு சொல்லுவோம், மயோசைட்டு, போரோசைட்டு, நிறைய செல்ஸ் இதுக்குள்ளே. ஆனால் அதில் ரொம்ப ஸ்பெஷல் செல் என்னன்னா கோனோசைட்ஸ். இந்த செல்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்பெஷல். திஸ் இஸ் கால்டு காலர் செல்ஸ். இந்த செல்ஸ் இதோட அட்டாச் ஆகிருக்கு. இந்த அட்டாச் ஆகிருக்கிற செல்லை பார்த்தீங்கன்னா காலர் செல்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் அ காலர். இப்படி இருக்கும். நான் சும்மா வரைகிறேன். இது இப்படி இருக்கும். இதில் இருந்து அப்படியே பெருசாக ஒரு இது, அப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஜெல்லம் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாஜெல்லம் இது வழியாக போய் சென்டரில் இங்கே நியூக்ளியஸோட கனெக்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ தனியாக வெளியே பார்த்தீங்கன்னா இந்த செல்லு இப்படி காலர் செல்லோட ஸ்ட்ரக்சர். அது மேலே இப்படி ஒரு காலர், இது பேர் தான் காலர். இது வந்து ஒரு ஃப்ளாஜெல்லம் டைரக்டாக. ஸோ இதுதான் ஒரு காலர் செல், கோனோசைட். திஸ் இஸ் காலர், இது பேர் தான் காலர். திஸ் இஸ் ஃப்ளாஜெல்லா. ஓகே, இங்கே உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு, கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு ஆள் பேர் நியூக்ளியஸ். ஸோ நான் சிம்பிள் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் காலர் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் த்ரூ அவுட். இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபுல் செட்டில் அப்படியே இட் இஸ் ஃபேஸிங், த ஃப்ளாஜெல்லம் இஸ் ஃபேஸிங் த ஸ்பாஞ்சோஷீல். ஸோ இங்கே ஆரம்பித்து அப்படியே உள்ள ஸ்பாஞ்சோஷீல் வரைக்கும் அது கனெக்ட் ஆகிருக்கு. இதை தான் இங்கே சொல்ல வருவாங்க. See, from where water enter through minute pores, oestia, from where it goes out through osculum. This pathway of water transport is helpful in food gathering, respiratory exchange and removal of waste. Okay, மூணு வேலையை பண்ணிடுது. Conocytes or collar cells line the spongiosheal and the canals. So இது line ஃபுல்லாக இருக்கு. And digestion is intracellular. இந்த பாடி இன்ட்ராசெல்லுலார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட பர்பஸ் என்னன்னா, ஃபுட்டு நேராக செல்லுக்குள்ளே போகணும், அவ்வளோதான். நம்ம இப்போ நம்ம சாம்பார் சாதமோ தயிர் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். ஆனால் அது செல்லுக்குள்ளே போகிற கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸா பிளட்டு தான் எடுத்துக்கிட்டு போகுது.
போய் அந்த குளுக்கோஸ் ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகி அதையும் பிளட் தான் எடுத்து போகுது, ஏடிபியை ஜெனரேட் பண்ணுது. ஸோ அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹேவிங் ஃபுட் இஸ் மேக்கிங் ஏடிபி. ஓகே, இந்த ஏடிபிக்காக தான் அது செல்லுக்குள்ளே போகுது, செல்லுக்குள்ளே தான் அது ஏடிபியை ஜெனரேட் பண்ண முடியும். ஆக மொத்தம் நாம ஒரு ஆர்கன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் வழியா ஃபுல்லாக க்ரஷ் ஆகி அதை ஏகப்பட்ட ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது செல்லுக்குள்ளே போனால் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன். இங்கே தண்ணி கொண்டு வர ஃபுட்டு அப்படியே செல்லுக்குள்ளே போகுது, இது இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன். பெரிய ட்ராக்லாம் இல்லை, இங்கே தண்ணி உள்ளே வருது, அது என்னெல்லாம் கொண்டு வருதோ அது அப்படியே அப்சர்வ் பை த செல்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆர்கியோசைட்ஸ், அமீபோசைட்ஸ், பினோகோசைட்ஸு, அது மாதிரி நிறைய செல்ஸ் இருக்குது. எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது, தேவையானதை எடுத்துக்குது, தேவையில்லாததை தூக்கி போட்டு அது அப்படியே ஹாஸ்பிட்டல் வழியாக வெளியே போகுது. அதனால இது இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன். ஓகே, இதை கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதெல்லாம் இன்ட்ரா செல்லுலார் எதெல்லாம் எக்ஸ்ட்ரா செல்லுலார்னு படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ the body is supported by a skeleton made up of spicules or spongin fibers. ஸோ பாடிக்குள்ள ஸ்பிக்யூல்ஸ் இருக்கும், அப்படியே பெனிட்ரேட் ஆகி வெளியே வர மாதிரி ஸ்பிக்யூல்ஸ். இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு ஸ்பிக்யூல்ஸ் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி இப்படி அங்கங்கே ஸ்பிக்யூல்ஸ். ஏன்னா இந்த அனிமல் பாவம் தண்ணியில் இருக்குது, செசைலாக இருக்குது, எனிமிக்கிட்ட இருந்து அதால் டக்குன்னு எஸ்கேப் ஆகி ஓட முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவையில்ல. ஸோ இது எக்ஸோஸ்கெலிட்டன் மாதிரி வச்சுக்கலாம், வெளிப்புறமாக இதுக்கு ஒரு அமைப்பு. ஸ்பிக்யூல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சன் ஃபைபர்ஸ். ஓகே, இது இருக்குது. செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட், இது ஹெர்மாப்ராடக்ட். திஸ் animal is a hermaphrodite, both male and female present in the same animal. Eggs and sperms are produced by the same individual. Sponges are reproduce asexually by a fragmentation and sexually by formation of gametes. ஃப்ராக்மெண்ட் பண்ணிக்கும், கட் பண்ணிக்கும், அப்படியே அந்த ஃப்ராக்மெண்ட் எங்கே விழுதோ அது ஃபார்ம் பண்ணிக்கும். இல்லை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்குள்ளேயும் போகலாம். ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல்னா உள்ள, அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் ஹேவிங். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா லார்வா ஸ்டேஜுக்குள்ளே போய் அப்படியே டைரெக்டாக வராது. இப்போ நம்ம லார்வானா உங்களுக்கு காமனாக தெரிஞ்சது பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளைக்கும் கேட்டர்பில்லருக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ். ஓகே, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும், ஒன்லி ஃபியூ டிஃப்ரென்சஸ் இருந்தால் இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ். நம்ம காக்ரோச் எல்லாம் அப்படி. ஸோ அது எல்லாமே இன்டைரக்ட், பிறந்தோடனே அப்படியே மதரோ, அதாவது அந்த மதரை ரிசம்பிள் ஆகி இருக்காது, வேரியஸ் ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணி வரும்போது தான் அது ரிசம்பிளன்ஸ் கொடுக்கும். That is indirect, having a larval stage which is morphologically distinct from the adult. Metamorphosis ஆகி வரும். இருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாம் படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் சைக்கோன், திஸ் இஸ் யூஸ்பாஞ்சியா, இங்கே கொடுத்துருக்கு. அடுத்தது ஸ்பாஞ்செல்லா. யூஸ்பாஞ்சியா அப்படி ராக் மாதிரி தெரியுது. சைக்கோன் இது நல்ல வாட்டர், சைஃபோன் அந்த மாதிரி சைக்கோன். ஸ்பாஞ்சில்லா, ஸ்பாஞ்சிலின் ஃபைபர் இருக்கிறதுனால சைக்கோன் ஸ்கைஃபா, ஸ்பாஞ்சில்லா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச், அண்ட் யூஸ்பாஞ்சியா பேதிங் ஸ்பாஞ்ச். ஸோ இந்த காமன் நேமு மிக மிக முக்கியம். தட்ஸ் ஆல் அபவுட் போரிஃபெரா. இப்போ ஷீலன்டிரேட்டாக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த டீனோஃபோராவோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸ்லேருந்து போகலாம். ஸோ இப்போ ஃபைலம் ஷீலன்டிரேட்டா, நைடேரியா, தே ஆர் அக்வாட்டிக். ஷீலன்டிரேட்டா ஏன் இந்த ஷீலோமே இல்லாமல் இந்த பேர் வருதுன்னா, அங்கவே பார்த்தோம், இங்கே மீசோக்ளியாலேருந்து ஒரு ஆரிஜின். அப்போது இதுவுமே செசைல், இதுலனா வேரியஸ் ஸ்டேஜஸ்லாம் வரும், படிப்போம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குரூப் இது. தே ஆர் அக்வாட்டிக், மோஸ்ட்லி மரைன். இப்போ சொன்ன மாதிரி செசைல், அட்டாச்ட் ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங் ரெண்டுமே இருக்குது. ரேடியலி சிமெட்ரிக்கல் அனிமல் டோட்டலாக. அண்ட் ரேடியல் சிமெட்ரினா தெரியும். த நேம் நைடேரியா இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் தி நைடோபிளாஸ்ட் ஆர் நைடோசைட்ஸ். இவங்க தான் நைடோபிளாஸ்ட் ஆர் நைடோசைட்ஸ். நைடோபிளாஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு செல்லை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இவன் தான் இவனோட ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்.
அனிமல் ப்ரொடெக்ஷனுக்காகட்டும், ப்ரேவை கேப்சர் பண்ணி எடுக்கிறதுக்காகட்டும், இல்லை எங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகட்டும், இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா இப்போ நீங்கள் ஹைட்ராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஹைட்ராவோட பாடி இப்படி இருக்குது. ஹைட்ரா டயக்ராம் போடலை, அதனால் அதோட பாடி வந்து இப்படி இருக்குன்னா, இந்த இதில் ஃபுல்லாக நைடோபிளாஸ்ட் இருக்குது. ஆங்கரேஜும் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதனால நான் இந்த டயக்ராம் போடுறேன். இவன் வந்து செசைல் தான், சம்டைம்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் பல்ட்டி அடிக்கிற மாதிரி தமிழில் அப்படியே பெண்ட் பண்ணி இந்த டென்டக்கிள்ஸை வச்சு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ராக்கி சர்ஃபேஸில். இந்த பார்ட் மேலே போயிடும். அடுத்த பெல்ட்டை அடிக்கும்போது திருப்பியும் இது மேலே வந்துடும், இந்த பார்ட்டு கீழே வந்துடும். ஸோ அப்போ அந்த காலகட்டங்களில் this will be very helpful to fix. Okay, ஸோ படிப்போம். Nidoblast cells or nidocytes which contain the stinging capsule or nematocyst. ஸோ ஒரு நைடோபிளாஸ்ட் செல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்கும். இதுதான் capsule. ஓகே, this is capsule. and கொஞ்சம் டார்க் கலர் போடலாம். ஓகே, திஸ் இஸ் ஷாஃப்ட். ஷாஃப்ட்னா தண்டு தமிழில். இது வந்து த்ரெட் முக்கியமாக. கிளியர்? ஸோ இங்கே இருக்கு பாருங்க ஒரு பாயிண்டட் எட்ஜ், பாயிண்டட். இதுதான் நைடோசில். திஸ் இஸ் கால்ட் நைடோசில். ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்த நைடோபிளாஸ்ட் வந்து ஆக்ஷனில் இருக்கிற நைடோபிளாஸ்ட். இது ஆக்ஷனில் இல்லை, சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது இந்த ஷாஃப்ட் அப்படியே உள்ளே வந்து இந்த த்ரெட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு நின்றுட்டுருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் இப்படி உள்ளே இருக்கும். ஓகே, இதை சுற்றி அந்த த்ரெட்டு வந்து அப்படியே உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ இங்கே வெளியே இருக்கிற இந்த த்ரெட்டு இதை சுற்றிக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும் இந்த ஷாஃப்ட்டுக்குள்ளே. இப்போ வெளியே வரும்போது இந்த பார்பும் அப்படியே உள்ள ஆக்ஷன்லெஸ்ஸாக இருந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வெளியே வரும்போது தட் இஸ் டப்புன்னு இது வெளியே வந்துச்சு. இது இப்போ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது இந்த பார்போட பொசிஷன், திஸ் இஸ் த பார்ப். ஓகே, இது வந்து உள்ள அப்படியே சுற்றிக்கிட்டு இப்படி. வெயிட் a minute, I just give a different color so that you can have a this color will take. Look at here, இது வந்து இப்படி இருக்கும். ஓகே, this would be like this, இப்படி இருக்கும். ஸோ ஷாஃப்ட் உள்ளே இருக்கும் கேப்சூல்குள்ளே. இந்த பார்ப் நைடோசில்ஸ் இப்படியே உள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த நைடோசில் அப்படியே நின்றுட்டுருக்கும், ஆனால் ஆக்ஷனில் இல்லை. இந்த த்ரெட் உள்ளே போயிருக்கும். ஆக்ஷனுக்கு வரும்போது டப்புன்னு இது அப்படியே வெளியே வந்து ஷாஃப்ட் வெளியே விட்டு இந்த த்ரெட்டு வெளியே வந்து நைடோசில் போய் ப்ரிக் பண்ணிடும். ஸோ தட் தி ப்ரே இஸ் கேப்சர்ட். இட் வில் புட் இட் இன் டு த மவுத். மவுத்துன்னு இங்கே சொல்ல முடியாது, திரும்பவும் ஒரு ஓட்டை. அந்த ஓட்டை வந்து மவுத் ஆன் ஹைப்போஸ்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஏரியா பேர் ஹைப்போஸ்டோம். இங்கே வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தானே, ஆர்கனுக்குள்ளே வரல. அந்த ஓப்பனிங் மவுத் மாதிரி இருக்கிறதுனால மவுத்துன்னே சயின்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ படிப்போம். Nidoblast or nidocils contain stinging capsules or nematocyst. அண்ட் இந்த நைடோபிளாஸ்ட் இருக்கிறதுனால தான் இந்த குரூப்பை நைடேரியன் அப்படின்னு ஒரு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த பேரு கொடுத்துருக்காங்க பாருங்க, நைடேரியா. ஓகே, அங்கே நான் சொல்லலை. contain the stinging capsules or nematocyst present on the tentacle and the body. ஸோ டென்டக்கிள்ஸில் இருக்கு, பாடியில். Nidoblasts are used for anchorage, defense and for capturing the food. Cnidarians exhibit tissue level of organization and are diploblastic. ஸோ ரொம்ப முக்கியம், இவனும் பின்னாடி வர டீனோஃபோராவும் டிப்ளோபிளாஸ்டிக். They have a central gastrovascular cavity with a single opening. இது சென்ட்ரலில் ஒரு கேவிட்டி இருக்கும், சின்ன ஒரே ஒரு ஓப்பனிங் இங்கே. மவுத் ஆன் ஹைப்போஸ்டோம். ஸோ அந்த ஏரியா பேர் ஹைப்போஸ்டோம், அதில் இருக்கிற ஓட்டை இஸ் கால்டு மவுத். டைஜஷன் இஸ் எக்ஸ்ட்ராசெல்லுலார் அண்ட் இன்ட்ராசெல்லுலார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு உள்ளே வருது, தண்ணியில இருந்து டென்டக்கிள்ஸ் எடுத்து மவுத்தில் போட்டு உள்ளே வருது.
அது அப்படியே செல்லுக்குள்ள போகுது. அப்படி இல்லைன்னா இந்த கேவிட்டி வழியா அப்படியே க்ரஷ் ஆயிட்டு சம் ஜூஸ் செக்ரீஷன் அதுக்கப்புறம் போகுது. டைரக்டா போகலாம் ஆர் எல்ஸ் க்ரஷ் ஆகி அதுக்கப்புறம். ஸோ இங்க ரெண்டு விதமா நடக்கிறதுனால எக்ஸ்ட்ரா செல்லுலார் as well as intracellular. Some of the cnidarians, example corals, have a skeleton composed of a calcium carbonate. Coral reefs பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதுல கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ஸ் மாதிரி skeletal system ரொம்ப ஹார்டா இருக்கும். Cnidarian exhibits two basic body forms called polyp and medusa. This is very important. ரெண்டு டிஃபரெண்ட் பாடி ஃபார்ம் இருக்கு. நம்ம இங்க ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் பிளான்ட்ல படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் நடக்கும். நாட் இன் ஆல் த ஃபார்ம்ஸ். சில ஃபார்ம்ல இது மட்டும் இருக்கும், சில ஃபார்ம்ல இது மட்டும் இருக்கும், சில ஃபார்ம்ல ரெண்டும் இருக்கும், மாத்தி மாத்தி வரும். அதுதான் வந்து உங்களுக்கு இங்க மெட்டாஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷனை இங்க ஹியர் இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டாஜெனிசிஸ். ஏன் அது மெட்டாஜெனிசிஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அங்க நம்ம படிச்சோம் இல்லையா பிளான்ட்ல ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், அதுல டிப்ளாய்ட் ஃபேஸ் ஆல்டர்னேட் வித் ஆப்ளாய்ட் ஃபேஸ், இல்ல ஆப்ளாய்டு ஃபேஸ் ஆல்டர்னேட் வித் டிப்ளாய்ட் ஃபேஸ். பட் இங்க அப்படி கிடையாது, இங்க ரெண்டுமே டிப்ளாய்ட் ஃபேஸ். அதனால இது மெட்டாஜெனிசிஸ்ன்னு சொல்லிக்கிறது. ஓகே, இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா படிப்போம் அதை. ஓகே, படிப்போம். ஸோ த ஃபார்மர் பாலிப். ஓகே, பாலிப் அண்ட் மெடுசா. பாலிப் அப்படின்னு சொன்னாலே செசை ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, இந்த நம்ம ஹைட்ரா மாதிரி. மெடுசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்விம்மிங், அது அப்படியே ஜாலியாக ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு ஆள். இப்படி இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங். திஸ் இஸ் சி அனிமோன். இவன் வந்து அப்படியே அட்டாச்சாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ திஸ் இஸ் ஆடம்சியா. ஆடம்சியாக்கு இன்னொரு பேர் தான் சி அனிமோன். ஓகே, இவன் ஆரேலியா ஜெல்லி ஃபிஷ் அப்படி. ஓகே, ஆரேலியால உங்களுக்கு இது ஃப்ரீ ஸ்விம்மிங் இங்கே கொடுத்துருப்பான். ஓகே, இங்கே போட்டிருக்கான், ஒன்றுமே கொடுக்கவே இல்லை. ஓகே, இது இருக்கு. யா, ஆரேலியா ஆர் ஜெல்லி ஃபிஷ். ஸோ இவன் அட்டாச்சு, இவன் ஃப்ரீ ஸ்விம்மிங் அப்படின்னா இவன் டென்டக்கிள்ஸ் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே போடுறேன், ஜெல்லி ஃபிஷ்னு எழுது இல்லையா. ஓகே, இவன் ஜெல்லி ஃபிஷ். இவன் எப்பொழுதுமே மெடுசா ஸ்டேஜில் மட்டுமே இருப்பான். இவன் எப்பொழுதுமே அட்டாச்டு பாலிப் ஸ்டேஜில் இருப்பான். ஸோ ஹைட்ராவும் பாலிப் ஸ்டேஜ், இவனும் பாலிப் ஸ்டேஜ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாலிப், ஓகே, மெடுசா இப்படி ரெண்டு ஸ்டேஜ் வச்சுப்போம். பாலிப் gives medusa asexually. Medusa gives polyp sexually. இது கூட எக்ஸாம் கொஸ்டின் தான். ஓகே, இப்போ சில ஸ்டேஜ், அதாவது ஒபீலியான் ஒரே ஒரு குரூப்ல மட்டும், இந்த குரூப்ல ஒரே ஒரு குரூப் இல்லை, few groups are there. ஒபீலியா is example given here. அதுல ரெண்டு ஸ்டேஜும் பார்க்கலாம், பாலிப் ஸ்டேஜ், மெடுசா ஸ்டேஜ், ரெண்டுமே வரும் மாத்தி மாத்தி. ஆனா இப்போ நீங்க ஆரேலியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜெல்லி ஃபிஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லி மெடுசா. இல்லை ஹைட்ராவோ ஆடம்சியா, திஸ் இஸ் சி அனிமோனோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஒன்லி பாலிப் ஸ்டேஜ். ஸோ ஒரு அனிமலுக்கு ஒரு பட் இந்த குரூப்லே இந்த ஒரு டூ டிஃப்ரெண்ட் மார்ஃபலாஜிக்கல் என்டைட்டிஸ் இருக்க செய்யுது. அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ஸ். whereas the latter is umbrella shaped and free swimming like Aurelia or jellyfish. Those cnidarians which exist in both forms exhibit alternation of generation. That is, polyp produce medusa asexually and medusa form polyps sexually. Obelia-ல இருக்கு, Obelia geniculata. ஸோ எக்ஸாம்பிள், ஆனால் அழகாக இருக்கும், இதில் குரூப் எல்லாம் அழகு. பைசாலியா போர்ச்சுகஸ் மேன் ஆஃப் வார், இதோடைய காமன் நேம், சயின்டிஃபிக் நேம் படிக்கணும். ஆடம்சியா சி அனிமோன், பெனாட்டுலா சி பென், பென் மாதிரி இருக்கும். கார்கோனியா ஃபேன் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். மேண்ட்ரினா இது பார்த்தீங்கன்னா பிரெயின் மாதிரி இருக்கும், அதனால இது பேர் பிரெயின் கோரல். அப்படியே நம்மளுடைய சல்சி அண்ட் கைரி எல்லாம் போட்டு நம்ம பிரெயின் எப்படி இருக்கு அதே மாதிரியே இருக்கிறதுனால இது மேண்ட்ரினா வந்து பிரெயின் கோரல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஷீலண்டிரேட்டா டிப்ளோபிளாஸ்டிக் மறக்கக்கூடாது.
2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸு, பாலிப் மெடுசா, மெட்டாஜெனேசிஸ். அதுக்கப்புறம் நைடோபிளாஸ்ட் தான் இதோட ஸ்பெஷல் ஐட்டம். நைடோபிளாஸ்ட் வர்றதுனால முதல் முறையாக இங்கே நர்வஸ் செல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் அந்த நர்வஸ் செல்லுனா நமக்கு இப்போது யூனிபோலார் பைபோலார்லாம் படிப்போம் இல்லையா, மல்டிபோலார் இங்கே நோ போலார் நியூரான் ஒன்று இருக்கும். நான் என்னோட வீடியோவில் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே நமக்கு படிக்கும்போது அதெல்லாம் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்கோன்னா அதுதான் எங்கே கொஞ்சம் தேவைப்படுதோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்தது ஃபைலம் டீனோஃபோரா. திஸ் ஃபெலோ இஸ் ஆல்சோ டிப்ளோபிளாஸ்டிக் ஃபெலோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளேட்ஸ், இவன் உடம்பு ஃபுல்லாக காம்ப்ளேட்ஸ் இருக்கிறதுனால காம்ஜெல்லிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இவனை. ஓகே, இவனுக்கு 2 விதமான சிமெட்ரியை பார்க்கலாம். இப்போ இந்த காம்ப்ளேட்ஸ் இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. இது நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் ரேடியல் சிமெட்ரிக்குள்ளே போயிடும். அப்படி இல்லை, இந்த டென்டக்கிள்ஸை வச்சு நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இன்டர்னல் அனாட்டமியில் டைஜஸ்டிவ் ட்ராக்லாம் வச்சு பிரிக்க போனால் இதில் பைலேட்ரல் சிமெட்ரியும் வருது. அதனால் இதில் 2 சிமெட்ரியுமே எக்ஸிபிட் ஆகும். பட் நம்ம புக்கில் ரேடியல் சிமெட்ரின்னு கொடுத்துருக்காங்க, அப்படியே படிச்சுக்கலாம். டீனோஃபோர்ஸ் காமன்லி known as sea walnuts or comb jellies or exclusively marine. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி மோஸ்ட்லி மெரைன், ஜென்ரலி மெரைன்லாம் இல்லை, இவங்க முழுக்க கடலில் மட்டும் இருப்பாங்க. இவங்களோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பயோலியூமினஸ், தே எமிட் லைட். ஓகே, வெளிச்சம் நம்ம இந்த அந்திப்பூச்சி வரும் இல்லையா, லைட்டு ரிலீஸ், அந்திப்பூச்சி இல்லை மின்மினி பூச்சி, அந்த மாதிரி லைட்டை எமிட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி. ஸோ ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மரைன். Radially symmetrical diploblastic organism with tissue level of organization. The body bears 8 external rows of ciliated complex. இதில் அப்படியே ரொம்ப குட்டியாக அப்படியே சீலியா அட்டாச் ஆகிருக்கும். ஃபார் ஹெல்ப்ஃபுல் ஃபார் லோக்கமோஷன். ஸோ லோக்கமோஷனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் வந்திருக்கு எவல்யூஷனில். பாருங்கள், முதல்ல அப்படியே செசையில், 2வது குரூப்லேயும் டென்டக்கிள்ஸ் இருக்குது, ஆனாலும் ஒரு செட்டு அப்படியே செட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கமோஷனுக்காக இந்த திஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் திஸ் காம்ப்ளேட்ஸ். ஓகே, அண்ட் டைஜஷன் இஸ் போத் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார். 2 பேருக்குமே இதே கேட்டகரி தான், ஷீலண்டிரேட்டாலையும் இந்த டீனோஃபோராலையும். Bioluminescence, the property of a living organism to emit light, is well marked in ctenophores. நல்லா பார்க்கலாம். Sexes are not separate. இதுக்குள்ள sexes separate இல்லை. hermaphrodite இவனுமே monoecious அப்படின்னு திரும்ப அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். Reproduction takes place only by sexual means. ஸோ இங்கே வெஜிடேட்டிவோ இல்லை ஏசெக்ஷுவல் எதுவுமே கிடையாது, ஒன்லி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராவில் பட்டிங் எல்லாம் வரும், அதில் உங்களுக்கு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதெல்லாமும் இங்கே, அதான் இங்கே ஏசெக்ஷுவலே கொடுத்துருக்கு பாருங்கள், அதெல்லாம் வருது. ஆனால் இங்கே ஒன்லி பை செக்ஷுவல் மீன்ஸ். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் வித் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஃபெர்டிலைசேஷன் முழுக்க external fertilization. That is very important point. Example, pleurobrachia and ctenoplana. 2 இங்க pleurobrachia கொடுத்திருக்காங்க. ஓகே, இவ்வளவுதான். டீனோஃபோராவை ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டாங்க. இம்பார்ட்டண்டா அந்த காம்ஜெல்லிஸ் வித் சீலியா, தட் இஸ் காம்ப்ளேட்ஸ் வித் சீலியா அண்ட் லைட் எமிட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் பயோலிமினசென்ஸ். இது 2 எக்ஸாம்பிள். ஸோ இது வரைக்கும் இதுவே இட் இஸ் ஆல்மோஸ்ட் கிராசிங் 1 hour. ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாட்டிஹெல்மின்தஸ்லேருந்து போகலாம். அதான் நான் முதல்ல சொன்னேன், ஐ ஹேவன்ட் டிசைடட் ஹவு மெனி பார்ட் ஆஃப் திஸ் லெசன் வுட் கோ ஃபார் அ வீடியோ, பிகாஸ் இது போகிற போக்கில் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் ரிக்வயர்மெண்ட் இருக்கும்னு எனக்கு கரெக்டாக கஸ் பண்ண முடியல. ஸோ அப்படியே போச்சு. இதுவே இட் ஜஸ்ட் கிராசஸ் ஆல்மோஸ்ட் an hour ஐ திங்க். ஸோ நாம் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ்லேருந்து படிப்போம். அது எவ்வளோ நேரம் போகும் அப்படின்னும் எனக்கு தெரியல. ஓகே, அது வரைக்கும் படிச்சுட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க முக்கியமாக. ஓகே, until then, goodbye.